காரியம் வந்து අද දවසේ අපි බලන්න යනා වූ කාරණාව කුමක්ද නම් பாவத்தின் விளைவை குறித்து பார்க்க போகிறோம். පාපයේ බලපෑම ගැන තමයි අපි බලන්න இல்லாட்டி යන්නේ. பாவத்தின் சுபாவத்தை குறித்து பார்க்க போகிறோம். නැත්නම් පාපයේ ස්වභාවය ගැන අපි බලන්න යනවා. ஏன்னா பாவத்துல பல காரியங்கள் இருக்கிறது. ඒකුත් මේ පාපය තුළ බොහෝ දේවල් රැඳී තිබෙනවා. பாவத்துல இருந்து தான் கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். ඒ පාපයේ සිට තමයි ස්වාමීන් වහන්සේ අපව නිදහස් කරගෙන තිබෙන්නේ. இந்த பாவம் நம்மை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. මේ පාපය අපෙන් ඉවත් වී තිබෙනවා. சாபம் நீக்கப்பட்டிருக்கிறது. සාපේ ඉවත් වී තිබෙනවා. ஆனாலும் ඒ නමුත් சாத்தான் பாவத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறார். පාපය ගෙනෙන්නට උත්සාහ කරනවා. உலகத்தாரிடத்தில் அந்த பாவம் இருக்கிறது. ලෝකයේ හැමතේ පාපය තිබෙනවා. உலகத்தில் இருந்தபோது நம்மிடத்திலேயும் அந்த பாவம் இருந்தது. ලෝකයේ ඉඳපු මොහොතේදී අප තුලත් ඒ පාපය තිබුණා. அதே போல ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. ඒ වගේ ගැලවීම ලබා ගත්තේ පසුවත් මේ පාපය මට නැහැ කියලා අපි කියන්නට බෑ. தனக்கு பாவம் இல்லை என்று சொல்வானே ஆனால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான் என்றும் வேதம் சொல்லுகிறது. යමෙක් මා තුල පාපය නැහැ කියලා කියනවා නම් තමාව රවට්ටා ගන්නා බව දේව වචනේ සඳහන් ஒரு කරනවා. வசனத்தை வாசித்துவிட்டு අපි ඒක පදයක් කියවලා அப்படியாக நாங்கள் வேத வசனத்தில் அப்படியே கடந்து செல்வோம். එලෙස අපි දේව වචනය තුල අපි ගමන් කරමු. ரோமர் எடுத்துக்கொள்வோம். අපි රෝම පොත පෙරලා ගනිමු. எடுத்துக்கொள்ள ரோமர் 6ஆம் அதிகாரம் රෝම පොතේ 6 වෙනි පරිච්ඡේදය අපි පෙරලා ගනිමු. 23வது வசனத்தை வாசிப்போம். 23 වෙනි පදය අපි කියවමු. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையின் வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். சிங்கனிக்கு ඉගෙන කියවන්න. අපසාර පාපයේ කුලනම් මරණය. දෙවියන්වහන්සේගේ දීමනාව නම් අප ස්වාමී ක්‍රිස්තුස්වහන්සේ සදා කාල ජීවිතයි. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நல்ல கவனிங்க. பாவத்தின் சம்பளம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரணம். පාපයේ කුලිය නම් මරණයයි. ஆனால் தேவனுடைய கிருபையினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. නමුත් දෙවියන් වහන්සේගේ කරුණාව නම් අපේ ක්‍රිස්තු යේසුස් වහන්සේ ලැබෙනා වූ සදාකාල ජීවනයයි කියලා தேவனுடைய පවසා கிருபையின் තිබෙනවා. வரமோ දෙවියන් වහන්සේගේ කරුණාවේ දීමනාව நம்முடைய නම් கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். අපේ ස්වාමී යේසුස් වහන්සේ තුලින් ලැබෙනා වූ සදාකාල ජීවනයයි. பாவம் ஒரு கொடிதான ஒரு விஷ வாயுவை பார்க்கிலும் பயங்கரமானது. පාපය කියන්නේ ඊටාම විසරහිත ඒ වායුවට වඩා එක ඊටාම භයංකර දෙයක්. எந்த காரியத்தை நாங்கள் சிலது விட்டு விடலாம். අපි ඕනම දෙයක් අත්හරින්න පුළුවන්. ஆனா பாவத்தை விடுவது ஒரு லேசான காரியம் இல்லை. නමුත් මේ පාපය අත්හරිනවා කියන්නේ පාසු දෙයක් නොව. பாவத்துக்கு பல முகங்கள் இருக்குது. පාපයට විවිධාකාර මූණවල් තිබෙනවා. பாவத்துக்கு பல முகங்கள் இருக்குது. පාපයට විවිධාකාර මූණවල් තිබෙනවා. கடவுளோட வாழ்றதுக்கு ஒரு முகம் மட்டும்தான். අපි දෙවියන් වහන්සේගේ ජීවත් වෙද්දී අපිට එකම මූණයි ஆனா තියෙන්නේ. பாவத்துக்கு பல முகங்கள் இருக்குது. නමුත් මේ පාපයට බොහෝ මූණවල් තිබෙනවා. பாவம் பல வடிவங்களிலே வந்து செயல்படும். මේ පාපය විවිධාකාර මාර්ගයෙන් ක්‍රියා කරනවා. பாவம் பல சுபாவங்களிலே கிரியை செய்யும். මේ පාපය කියන්නේ බොහෝ ස්වභාවවල ක්‍රියා කරනවා. அதனால இந்த பாவத்தின் விளைவு பயங்கரமானது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே இருந்து பார்க்க එම போகிறோம். නිසා මේ පාපයේ හානිය භයංකර බව දේව වචනේ බලන්න කියනවා. உலகத்திலே பாவம் இருந்தது. ලෝකයේ පාපය තිබුණා. எப்படி பாவம் வந்ததுன்றது நாம் அறிந்திருக்கிறோம். මේ පාපය කොහොමද මේ ලෝකෙට ආවේ කියලා අපි දැනගෙන සිටිනවා. ஆதாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அங்கே ஏவாளுடைய கனி அங்கே கனியை தின்னபடியினால என்ன நடந்ததுன்னா பாவம் வந்தது மனித குலத்துக்குள்ள. අපි දන්නවා ආදාම් සහ ඒවා කීකරු වෙලා දෙවියන් වහන්සේ එපා කියපු ගහේ ගෙඩි කාපු නිසා පාපය මේ ලෝකෙට පැමිණුණා. மனிதனுடைய அந்த ஆரம்ப நாட்கள்ல இருந்து இது மட்டும் அங்கே மனிதன் பாவத்திலே பிறந்து பாவத்திலே மறிக்கிறதை நாங்கள் காண்கிறோம். අපි එදා පටන් අද දක්වා අපි දකින දෙයක් තමයි මිනිස්සයා පාපේ ඉපදිලා පාපේම මිය යනවා. அப்ப பாவத்தின் அடிமைத்தனத்துல தான் நாங்க இருந்தோம். එහෙනම් අපි සිටියේ පාපයේ වාල්කමේ තමයි. சரி, நாங்கள் ரோமர் அங்க எடுத்துக்கொள்ள 1ஆம் අපි அதிகாரத்தை රෝම පොතේ පළවෙනි පරිච්ඡේදය අපි පෙරලා ගනිමු. சில வசனங்களை நாங்கள் கொஞ்சம் வாசிப்போம். අපි සමහර පද අපි කියවමු. 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். අපි 1ஆம் அதிகாரம். පළවෙනි පරිච්ඡේදය 18 වෙනි පදේ ඉඳලා අපි කියවමු. ரோமர் 1:18 இருந்து வாசிப்போம். රෝම 1:18 සිට අපි කියවමු. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த முதலாவது வசனம் இங்கே 18வது வசனம் சொல்லுகிறது. මේ 18 වෙනි පදයේ පවසනවා என்ன சொல்ல? சத்தியத்துக்கும் அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா
விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. බලන්න සැබෑව අයිතිකමෙන් වසා තිබෙන මිනිසයාගේ සියලුම අයිතිකම් ක්‍රියාවට දෙවියන් වහන්සේගේ උදෑස ආසෙන් පිට වී තිබෙනවායි කියා அப்ப மனிதனுடைய පවසනවා. எல்லா பாவ சுபாவத்துக்கும் பாவ காரியங்களுக்காக அங்கே தேவனுடைய கோபம் நிற்கிறது. එහෙනම් මිනිසයා කරන්නා වූ සියලු පාපිෂ්ඨ ක්‍රියාවල් පාපිෂ්ඨ කාරණාවල් දෙසා දෙවියන් වහන්සේගේ උදෑස තිබෙනවා. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவையின் மரணமோ நமக்காக அங்கே வாதாடி கொண்டிருக்கிறது. නමුත් යේසුස් වහන්සේගේ කුරුසිය මරණය අප උදෙසා උන්වහන්සේ මැදිහත්කාරකමක් කරමින් සිටිනවා. அதை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்ட இருக்கிறது. தேவன் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ එළිදරව් කරපු දේ ඔවුන් දැන සිටිනවා. දෙවියන් වහන්සේ තමයි ඒක ඔවුන්ට දැන ලබා දුන්නේ. எப்படி தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார்? කොහොමද දෙවියන් වහන්සේ එළිදරව් කරලා තියෙන්නේ? எப்படி என்றால் කොහොමද කියලා කිව්වොත් காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமையை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டவைகளினாலே உலகம் உண்டான முதல் கொண்டு தெளிவாக காணப்படும். அதால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. බලන්න නොදුටු දේවෙන්නා වූ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ධර්මිෂ්ඨකම ඔවුන්ට ඇවිල්ලා එළිදරව් කරලා තිබෙනවා. ඒ නිසා ඔවුන්ට සාට්ටු ඒ කියන්නේ කරුණු කියන්න අවස්ථාවක් ලැබෙන්නේ නැහැ කියලා සඳහන් කරනවා. இந்த பூமியில வாழ்கிற எல்லா மனுஷன் வந்து ஒரு காரணமும் சொல்ல முடியாது. ඔබ උදේ තේරුම් ගන්න මේ පොළවේ ජීවත් වෙන කිසියම් මිනිසෙක්ට ඇවිල්ලා කරුණු කාරණා කියන්න බෑ. தேவனை காண முடியவில்லை என்று சொல்ல முடியாது. අයියෝ මම දෙවියන් වහන්සේව දැක්කේ නැහැ නේ කියලා කියන්න ஆண்டவர் බෑ. சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා காணப்படாத அவரை දකින් නැති උන්වහන්සේව இந்த காணப்படுகிற இயற்கையின் தோட்டத்தினாலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாராம். මේ පෙනෙන්නා වූ සුභාධර්මය තුලින් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේව එළිදරව් කරලා තියෙනවා. ஒருவரும் சொல்ல முடியாது கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாது. කාටවත් කියන්න බෑ දෙවියෙනෙක් නැහැ කියලා. ஏன்னா அழகாக சூரியனை சந்திரனை படைத்திருக்கிறார், அங்கே சமுத்திரத்தை ஆகாயத்தை உருவாக்கி இருக்கிறார், நாட்களை வைத்திருக்கிறார், மாதங்களை வைத்திருக்கிறார், வருஷங்களை வைத்திருக்கிறார். இப்படியாக ஒரு நாளும் வாழக்கூடிய ஆகாரத்தை, சுகத்தை, நல்ல காற்றை, சுவாசத்தை, வெப்பத்தை, குளிரை எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ බලන්න ඉර හන්ද ඒ වගේ කාල ගුණය ඒ වගේ කාලය ඒ ලෙසම දෙවියන් වහන්සේ අපට උස්ම ගන්නට උලංග මේ හැමදේම උෂ්ණත්වයේ සියල්ල ස්වාමීන් වහන්සේ අපට ලබා දී තිබෙනවා. இந்த இயற்கையை பார்த்தா கடவுளை காண முடியுமா? මේ සුභාධර්මය හොඳට අවධානය යොමු කරලා බැලුවොත් ස්වාමීන් වහන්සේ எந்த மனுஷனும் காரணம் சொல்ல முடியாது. කිසියම් මිනිසෙකුට කාරණාවක් කියන්න බෑ. ஆமென், ஹalleluya. ஹalleluya. நாங்கள் பார்த்து இந்த சூரியனை பார்த்து நினைக்கணும் கடவுள் இல்லாவிட்டால் இந்த சூரியன் இல்லை. අපි බලන්න ඕනේ මේ ඉර බලලා ඉතන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ නැත්තම් මේ ඉරක් නැහැ. ஆனா மனிதன் என்ன செய்கிறான் வந்து? මනුෂ්‍යයා මොනවද කරන්නේ? மனுஷன் என்ன செய்கிறான்? මනුෂ්‍යයා මොනවද කරන්නේ? படைப்பிலே தேவன் இருக்கிறதை தேவன் வந்து காண்பிக்கிறார். දෙවියන් වහන්සේ තමාගේ මැවිල්ල තුල උන්වහන්සේ ඉන්න බව උන්වහන්සේ පෙන්වුම් කරනවා. ஆனா படைக்கப்பட்டதை மனிதன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? නමුත් මනුෂ්‍යයා කුමක්ද කරන්න පටන් ගන්න කිව්වොත් ඒ මැව්වා උදේ. படைத்த சிருஷ்டிகரை விட்டுட்டு படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பை வணங்க தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார். මැව්වා වූ මැව්කාර දෙවියන් වහන්සේ වත්තරලා උන්වහන්සේ මැව්වා මැවිල්ල නමස්කාර කරන්න පටන් ගන්නවා. ஆமென், ஹalleluya. ஹalleluya. ஆனாலும் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி නමුත් இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට අනුකම්පා කරලා பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். පාපයෙන් උන්වහන්සේ අපව නිදහස් කර තිබෙනවා. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். වාසයෙන් උන්වහන්සේ අපව නිදහස් කර இந்த තිබෙනවා. வசனம் என்ன சொல்லுகிறது? அடுத்த வசனம் ඊළඟ පදේ අපිට කුමක්ද කියන්නේ කිව්වොත් வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும். நல்ல கவனிங்க, இந்த இயற்கையை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா ஜனங்கள் வந்து தேவனை அறிந்து இயற்கை இருக்கிறது, இது தேவன் தான் படைத்தார் என்று அவர்கள் புரிந்து கொள்ளாம இருக்காங்க. ஆனா புரிந்து கொண்டு அது தேவன் என்று அறிந்து தேவனை மகிமை செலுத்த வேண்டும். බලන්න මේ ලෝකේ ඉන්න මිනිස්සුયો මේ සුභාධර්මය ඔක්කොම බලලා කියනවා දෙවිගෙනෙක් ඉන්නවයි කියලා. නමුත් ඔවුන්ගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේට මහිමිය පුද කරන්නේ නැතුව சோதரியாமலும் උන්වහන්සේට ප්‍රශංසා නොකර தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். තමාගේ සිතුවල් වලින් ඔවුන් නිෂ්ඵල වුණා. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. ඇඟීමක් නැති ඔවුන්ගේ අදවත අන්ධ இந்த වුණා. உலக ஜனங்களுடைய நிலவரம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குது? මේ ලෝකයේ මිනිසුන්ගේ தත්ත්වය කුමක්ද කියලා දැන් අපිට තේරිලා ඇති. நல்ல விளங்குறதா இருக்கு உங்களுக்கு. ඔබට පැහැදිලිව තේරෙනවා ඇති. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டி, அவர்கள் தேவனை துதிக்க வேண்டி, அவர்கள் தங்கள் சிந்தனையிலே அவர்கள் வீணரானார்கள். அவருடைய சிந்தனை கெட்டு போயிட்டு இருக்கிறது. එහෙනම් බලන්න දෙවියන් වහන්සේට මහිමිය ස්තුතිය පුද කරන්න ඕන ඔවුන් තමාගේ සිතුවිල්ලේ ඔවුන් නාස්ති වුණා. එතකොට ඔවුන්ගේ
ඒ සිතුවිල්ල ඇවිල්ලා විනාශ වී තිබෙනවා. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ඊපස්ව පවසා තිබෙනවා உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. බලන්න ඇඟීමක් නැති ඔවුන්ගේ අදවත ඇවිල්ලා අන්ධ වුණයි කියා සඳහන් වෙනවා. இருள் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. අන්ධ වුණයි කියා සඳහන් කරලා තියෙනවා. அருமையானவர்களே, මට ප්‍රේමවන්තයනි இப்படிதான் நாங்க இருந்தோம். මේක තමයි කාලයක අපිත් நல்லா හිටියේ. கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. நாங்க ஒளியான தேவனை அறியாதவர்களாக இருள் அடைந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தோம். ඒ ආලෝකයක් වුණාම දෙවියන් වහන්සේම අඳුරන්නේ නැති අන්තකාරයේ දරුවෝ ලෙස අපි සිටියා. ஏன் இது நடக்கிறது? ඇයි මේ දේවල් සිද්ධ சிந்தனையிலே அவர்கள் வீணரானார்கள். ඔවුන්ගේ සිතුවිල්ලේ ඔවුන් ඇවිල්ලා විනාශයටපත් அவருடைய වුණා. இருதயம் உணர்வாய் இருக்கவில்லை. ඔවුන්ගේ අදවතේ ඇඟීම් තිබුණේ නැහැ. அதனால இருதயம் இருள் அடைந்தது. ඔවුන්ගේ අදවත අන්ධ වුණා. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி ඔවුන් තමාව ප්‍රඥාවන්තයෝ කියලා හිතාගෙන පිස්සුව වෙලා அடுத்த வசனம் சொல்லுது, அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணி ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாய் மாறினார்கள். බලන්න ඔවුන් කුමක්ද කරේ කිව්වොත් ඒ විනාශ නොවෙන්නා වූ දෙවියන් වහන්සේගේ ඒ ස්වරූපය ඔපාக மாற்றினார். උන්වහන්සේ ඔවුන් මොනවද කරේ මේ සත්තු ඒ වගේ සර්පයෝ ඒ වගේ සත්තුන්ට ඔවුන් වෙනස් කරගත්තා. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை මේ වෙනස් නොවෙන්නා වූ දෙවියන් වහන්සේගේ මහිමය அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் பிராணிகள் எல்லாத்தையும் அதை தங்கள் தேவனுக்கு ஒப்பிட்டார்கள். ඔවුන් කුමක්ද කරේ විනාශ වෙන්නා වූ මිනිස්යන් ඒ වගේ සත්තු ඒ වගේ සර්පයන් අරගෙන ඒක දෙවි කෙනෙක් හැටියට පත් நல்லா කරගත්තා. புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க வந்து ඔබ ඔතන තේරුම් ගන්න ඕනේ ஆண்டவர் படைப்பா இருக்கிறார். දෙවියන් වහන්සේ තමයි මැව්වේ. நமக்கு இது ஆரம்பத்திலிருந்தே நம்ம மறக்க கொண்டு வர வேண்டியதா இருக்கு. මේක පටන් ගන්න ඉඳලම අපි ගෙහෙන්න ஏன்னா වෙනවා. நாங்க சில சந்தர்ப்பங்களை மறந்து போகிறோம். සමහරක් අවස්ථාවේ අපි අමතක இந்த කරනවා. காலகட்டத்தில் அநேக ஜனங்கள் பின்னடைவு காண்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். මේ කාල පරිච්ඡේ බොහෝ දෙනෙක් පසුබට වෙන එක අපිට மறுபடியும் දකින්න கிறிஸ்து இயேசுவை விட்டு பின்மாற்றம் அடைந்து போகிற கட்டத்துல නැවත வந்திருக்கிறார்கள். වාර ස්වාමී යේසුස් වහන්සේ පසුබට වෙන්නා වූ තත්යකට පැමිණ සිටිනවා. பாவத்தின் இருளின் ராஜ்யத்தில் இருந்த எங்களை தேவன் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள தெரிந்து கொண்டு இருக்கிறார். පාපේ අන්තකාරී ජීවිතයේ ඉතියාව ඔක්කොම දෙවියන් වහන්සේ ආලෝකමත් රාජ්‍යයකට ඇතුළත් කරගෙන තිබෙනවා. படைத்தவரை விட்டுவிட்டு අපි මැව්වා මල්කාරතුමාව இந்த අත්හැරලා வசனம் சொல்லுகிறது, මේ වචනේ පවස්සනවා படைக்கப்பட்ட பறவைகளை ஆராதனை செய்கிறார்கள். මැව්වා වූ ඒ පරවියන්ව උන් නමස්කාර කරනවා. படைக்கப்பட்ட சிங்கங்கள், படைக்கப்பட்ட அங்கே புலிகள், படைக்கப்பட்ட எலிகள், படைக்கப்பட்ட இப்படிப்பட்ட பல விதமான பிராணிகளை அங்கே தெய்வத்துக்கு சமமாக்கி ஆராதனை செய்து தேவனை விட்டு தேவனுடைய மகிமை விட்டு விலகி போனார்கள். බලන්න දෙවියන් වහන්සේ මැව්වා වූ සිංහයෝ ඒ වගේ කොටියා ඒ වගේ නීයා මේ දේවල් අරක මේගොල්ලන්ව දෙවි කෙනෙක් කරලා උන් නමස්කාර ஆண்டவர் அங்கே කරලා சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறார், ඊගවරිකාරයක් පවසද්දි මෙසේ පවසනවා. ஒருவன் போகிறான், යමෙක් යනවා மரத்தை வெட்டுகிறான், ගහක් කපනවා அந்த மரத்தின் கொப்புகளை எடுத்து ඒ ගහේ අතු අරගෙන வெட்டிவிட்டு ඒක කපලා அதை அங்கே கொண்டு வந்து ඒක ගෙන හැවි விறகாக வைத்து ඒක ඕවෙල්ල දරක් ඇදින පාවිච්චි அடுப்பை කරනවා. பத்த வைக்கிறான். දරක් වෙච්ච ලිප පත්තු அதனாலே කරනවා. சமையல் செய்கிறான், ඒකෙන් උයන් කනවා. அதிலே சாப்பிடுகிறான். ඒකෙන් කෑම කනවා. பிறகு அதே விறகுகளை அங்கே எடுக்குகிறான், ඊට පස්සේ ඒ දරක්ම அந்த අරගෙන மரத்தை எடுக்கிறான், ඒ ගාම අරගෙන அந்த மரத்தை வெட்டுகிறான், ඒ ගාම ලස්සනට කපලා அந்த மரத்தை வடிவமைக்கிறான். ඒ ගහ ඔබට ලස්සන කරලා அந்த மரத்தினாலே வடிவமைக்கப்பட்ட அந்த மரத்தின் அந்த சொரூபத்தை அவன் தெய்வமாக வணங்குகிறான். ඒ ගයෙන් හදාගත්තා වූ ස්වරූපය දෙවි කෙනෙක් ලෙස නමස්කාර කරනවා. அதே அடுப்புக்கும் பயன்படுத்துகிறான், ඒ ධර්ම තමයි ලිපඩක් පාවිච්චි அந்த කරන්නේ. மரத்தை அடுப்புக்கும் பயன்படுத்துகிறான். ඒ ගහම ඇවිල්ලා ලිපඩක් පාවිච්චි කරනවා. கண்ணு அவனுக்கு இருக்கிறது, ඔවුන්ට ඇස් තියෙනවා. மனிதனுக்கு கண் இருக்கிறது, මනුස්සයට ඇස් තියෙනවා. பார்க்க முடியும். බලන්න පුළුවන්. மனிதனுக்கு செவி இருக்கிறது, මනුස්සයට කන් තියෙනවා. கேட்க முடியும். අහන්න පුළුවන්. மனிதனுக்கு மூக்கு இருக்கிறது, මනුස්සයට නායක් முகர තියෙනවා. முடியும். උස්ම ගන්න පුළුවන්. மனிதனுக்கு கை இருக்கிறது, ඒ වගේ හත් තියෙනවා. செயல்படுத்த முடியும். ක්‍රියා කරන්න පුළුවන්. கால்கள் இருக்கிறது, කකුල් තියෙනවා. செயல்படுத்த முடியும். හැදින්න පුළුවන්. ஆனால் மனிதனோ නමුත් මනුස්සයා இருதயம் இருளடைந்தபடியினாலே, ඔහුගේ අදවත අන්ත නිසා படைக்கப்பட்ட தேவனை அவன் அறியாமல் போனபடியினாலே, මැව්වා වූ දෙවියන් වහන්සේ ඔහු අඳුරගත්තේ නැති නිසා அவன் மனதிலே வீணரானபடியினாலே ඔහුගේ ඉතේ ඔහු නිෂ්ඵල වුණේ அந்த නිසා மனத்துக்கு ஒரு கண்ணை கொடுத்து, ඒ ගහට ඔහු හැක් දීලා மூக்கை கொடுத்து, නායක් දීලා காதை கொடுத்து, කනක් දීලා காலை கொடுத்து, කකුලක් දීලා கையை கொடுத்து, අතුක් දීලා காதை கொடுத்து, කන් දීලා அந்த ஊமையான ඒ ගොළු වුණා වූ மரத்தினிடத்திலே பேசுகிறார். ඒ ගහ ගාව කතා කරනවා.
இதுக்கு தான் நாங்க ஆராதனை செய்யறோம். අපිත් ඒකට තමයි নমස්කාර කරගෙන ඉන්නේ. இல்லையா? නැත්ද? யாராலும் சொல்ல முடியுமா இல்லன்னு சொல்லி? කාටරි කියන්න පුළුවන්ද නෑ මං එහෙම නැහැ කියලා? எல்லாரும் இதுக்கு தான் ஆராதனை செய்திருக்கிறோம். අපි ඔක්කොමද ඒකට තමයි নমස්කාර நல்ல කරන්නේ. கையும் காலும் வாயும் பேசக்கூடிய எல்லாமே இருந்த நாங்கள் ඔතන කතා බහ කරන්න පුළුවන් අතපය තියෙන අපි ஒரு மரத்தை இல்லாட்டி ஒரு வெள்ளியை இல்லாட்டி பொன்னை எடுத்து அதை உருவாக்கி பேச முடியாத ஒரு சொரூபத்தை தெய்வமாக வணங்க ஆரம்பிக்கிறோம். යම් කිසි ගහක් නැත්නම් රන් රීති මැටි වලින් ස්වරූපයක් හැදුවොත් කතා කරන්න ක්‍රියා කරන්න බැරි ස්වරූපය තමයි අපි নমස්කාර කරන්නේ. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், මම ඔබගේ ප්‍රශ්නයක් අහනවා. அந்த பொருள்ல இருதயம் இருக்குதா? ඒ රූපය තුල හදවතක් තියෙනවද? உங்களுக்கு இருதயம் இருக்குதா? ඔබට හදවතක් තියෙනවද? எங்களுக்கு இருதயம் இருக்குதா? අපිට හදවත තියෙනවද? எங்களுக்கு இருதயம் இருக்குது. අපිට හදවත තියෙනවා. எங்களுடைய இருதயம் வேலை செய்தா இல்லையா? අපේ හදවත වැඩ කරනවද නැද්ද? எங்களுக்கு ஆவி இருக்குதா இல்லையா? சுவாசம் இருக்குதா இல்லையா? අපිට ආත්මයක් තියෙනවද නැද්ද? උෂ්ම තියෙනවද எங்களை නැද්ද? பார்க்கிற பார்வை கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? අපේ ඇස් විවෘත වෙලා නැද්ද? நல்லது கெட்டது புரியக்கூடிய இருக்கிறதா? අපිට යාපත නරක දැනගන්න පුළුවන් දැනගැනීම තියෙනවද? அப்ப ஒண்ணுமே வேலை செய்யாத ஒரு விக்கிரத்தை கும்பிடும் போது அப்ப அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? කිසියම් දෙයක් නැත්තා වූ ඒ ස්වરૂපය නමස්කාර කරනවා නම් ඔහුගේ අදවත කොයි ආකාරයෙන් තිබේද කියලා කල්පනා කරලා බලන්න. சொல்லு. ඔබ කියලා බලන්න. කියන්න. வேலை செய்கிற இருதயம் உள்ள மனுஷன் වැඩ කරන්නා වූ අදවතක් තියෙන මිනිසයා வேலை செய்யாத ஒரு இருதயம் இல்லாத ஒரு சொரூபத்தை வணங்கினால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். වැඩ කරන්න බැරි අදවතක් නැති ස්වરૂපයක් නමස්කාර කරා නම් ඔහුගේ தත්ත්වය කොයි වගේ තත්ත්වයක් වෙන්නේ? எது சொன்னா அவருடைய இருதயம் அந்தகாரப்பட்டு இருக்கு. දේව වචනේ කියනවා ඔහුගේ අදවත අන්ධ වෙලා තියෙනවායි කියලා. அப்போ இந்த உலகத்துல நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். මේ ලෝකෙ අපි තිබීම நாங்களும் தான் இங்க கும்பிட்டோம் அங்க கும்பிட்டோம் அங்க கும்பிட்டோம். ஆனா ஆண்டவர் அங்க எல்லாம் எல்லாரும் என்ன செய்வோம்? அங்க கும்பிட்டோம் இங்க கும்பிட்டோம் எல்லாம் செஞ்சோம். ஆனா ஆண்டவர் எங்க வாசம் செய்ய விரும்புறார்? நமக்குள்ளே வாசம் செய்ய. අපි මොනවද කරන්නේ? අපි කාලේ තේම තමයි ඒ වෙන්දා මේ වෙන්දා අරේ ගිහිල්ලා නැන්දා ඔක්කොම වෙන්දා. නමුත් දෙවියන් වහන්සේ අපි සෙව්වා. දෙවියන් වහන්සේ කොයිද දන්නවද ඉන්න කැමති උනේ? උන්වහන්සේ අපේ මාලිගාවක් වෙන්නා වූ අප තුල ජීවත් වෙන තමයි උන්වහන්සේ කැමති. கல்லானதை வணங்கும் போது கல்லான இருதயமாக அங்கே மாறி விடுகிறார்கள். ඒ ගල්ලු රූපය වඳිද්දී ඔවුන්ගේ සිතත් ගහ වෙනවා. அதனால தான் அவர்கள் பறவைகளையும் வணங்க ஆரம்பிக்கிறார்கள் சொர்பமாய் செய்து, மனிதர்களையும் அவர்கள் சொர்பமாய் செய்து வணங்கி அங்க ஆராதனை செய்கிறார். அவருடைய இருதயம் கல்லாக மாறுகிறது. ඒ නිසා තමයි ඔවුන් එවිල්ලා පරලියන්ව සත්තුන්ව මනුෂ්‍යයන්ව රූපයක් කොට නමස්කාර කරන්නට බලන්නේ. அதனால அவருடைய சுபாவத்தை பாருங்க. ඒත් බලන්න ඔහුගේ ස්වභාවය நேரம் கடந்து போகிறது. අපේ කාර්යය ගත වෙනවා. வாசிங்க அந்த வசனத்தை அடுத்து. இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவனுடைய இருதயம் கெட்டதா இருக்கிறபடினாலே ஆண்டவர் அவர்களை கைவிட்டுட்டார், அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ඔවුන්ගේ අදවත නපුරු බැවින් දෙවියන් වහන්සේ ඔවුන්ව අපවිත්‍රකමට උන්වහන්සේ අත්හැරියා. அதனால தான் உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் எந்த நேரம் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. ඒක තමයි ලෝකෙ මිනිස්සු කොයි වෙලාවෙ කොයි වගේ වෙනස් වෙයිද කියලා දන්නේ නැහැ. ஆமென், ஹalleluya. ஹalleluya. ஒரு காலத்துல